உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற ஆசை நம்ம யாருக்கு தான் இல்லை சார். நான் உடற்பயிற்சி பண்ணுறேன், ஆரோக்கியத்திற்கான எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறேன், இருந்தாலும் என்னுடைய உடல் எடை, குறிப்பாக என்னுடைய வயிறு குறைய மாட்டேங்குது. பிரசவ காலத்திற்கு பிறகு என்னை பார்ப்பவர்கள் மீண்டும் கருவுற்று இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். உடல் எடை குறைய மிக அழகான ஒரு அருமருந்து, குறிப்பாக வயிற்றுடைய தொப்பை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த தொப்பை குறைய ஒரு அழகான ஒரு அருமருந்து இன்றைக்கு உடல் எடை குறைய கஷாயம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த உடல் எடை குறைய கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். உடல் எடை குறைய கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் கடுக்காய் மற்றும் சோம்பு. நம்மில் நிறைய பேருக்கு நிறைய முயற்சி நான் செஞ்சு பார்த்துட்டேன் சார், என்னோடய உடம்பு எடை 1 கிராம் கூட குறையலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தம் இருக்கிறத பார்க்குறோம். உடல் எடையை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தி உடல் சார்ந்த விஷயங்களை விட இன்றைக்கு உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த விஷயத்தை சீராக்கி உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கக்கூடிய உடல் எடை குறைய கஷாயம் எவ்வாறு செய்யறதுன்னு பார்ப்போம். அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் சேர்க்குறேன். 2 பொருள் தாங்க தேவை. என்ன ஒரு அழகுன்னா, இந்த 2 பொருளுமே நம்ம வீட்டில் உள்ளது தான். சோம்பு சூரணம் 2 கிராம், கடுக்காய் சூரணம் 2 கிராம். இது வெறும் உடல் எடை குறைவதற்கு மட்டும் இல்லைங்க. சிறுநீர் இரவு நேரங்களில் அதிக நேரம் என்னை சிரமப்படுத்துகிறது. ஒரு இரவில் ஒரு 6 முறை 7 முறை சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்து ஓட வேண்டி இருக்குன்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ பேரை நம்ம பார்க்கணும் இல்லையா? இரவு தூங்காததுனாலேயே பகலில் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல, காலை சிற்றுண்டி சாப்பிட்ட உடனேயே எங்கே தூங்கலாம்ங்கிற அளவுக்கு கண்ணை சொக்கி எனக்கு தூக்கம் வருகிறதுன்னு சொல்லுகிறவர்களையும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்ற, உடலை ஆரோக்கியப்படுத்த, உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, உடலுடைய செரிமானத்தின் போது உருவாகக்கூடிய திசுக்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களை கூட மாற்றி உடலுடைய எடையை குறைக்க, சுறுசுறுப்பான சூழலை கொண்டு வர, தேவையற்று அதிகமாக ஏற்படுகின்ற சிறுநீர் போக்குன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் முட்டிக்கொண்டு வருகிறது, ஆனால் சிறுநீர் கழிக்கும் போது மெதுவாகத்தான் போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சிரமங்களையும், பிரயாண காலத்தின் போது ஏற்படுகின்ற கை கால் முக வீக்கம் சார்ந்த சிரமங்களையும் மாற்ற உதவி செய்கின்ற அழகான ஒரு அருமருந்து தான் இந்த உடல் எடை குறைய கஷாயம். சுலபமான ஒன்று, எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒன்று, வீட்டிலேயே செய்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். உடல் எடை குறைய கஷாயம் பெரிய ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய உடல் எடை குறைய கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிற ஆவல் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு. உடல் எடை அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பய உணர்வு நம்மில் இன்னும் நிறைய பேருக்கு உண்டு. குழந்தைகள் கூட இன்றைக்கு உடல் எடையை பற்றி கவலைப்படுவதும், எடை அதிகமாகாமல் இருப்பதற்கான முயற்சிகள் செய்வதும் இன்றைக்கு கண்கூடாக பார்க்க முடிகிறது. 14 வயது குழந்தை மருத்துவமனைக்கு வராங்க, சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு ஒரே பிரச்சனை. குழந்தைக்கு இரத்த சோகை ஏற்பட்டு இருக்கிறது. மாதவிலக்கு நேரங்களில் குழந்தை மயக்கமாகின்ற அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது. உட்கார்ந்து என்ன காரணம் அப்படின்னு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த குழந்தை சொல்கிற முதல் விஷயம், சார் என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் ஒல்லியாக இருக்காங்க, நானும் ஒல்லியாக இருக்கணும், அதனால் நான் சாப்பாடு சரியாக சாப்பிட்றதில்ல. அதிர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு அந்த அளவுக்கு உடல் எடையை பற்றிய பயமும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி இருக்கக்கூடிய கவலைகளும் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறது, குழந்தைகளுக்கு நிறையவே இருக்கிறது. இப்போ உடல் எடை குறைவதற்கான முயற்சிகள் நான் நிறைய செய்துவிட்டேன். உடற்பயிற்சிகள், உணவு முறைகள், வாழ்வியல் மாற்றங்கள், மருந்துகள், ஏன் அறுவை சிகிச்சை கூட செய்தாகிவிட்டது சார். இருந்தாலும் என்னுடைய உடல் எடையில் எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுவே என்னுடைய மனதில் நீங்காத தன்னம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையையும் என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையையும் குறைத்து விடுகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்க்குறேன். பெண்கள் குறிப்பாக அவர்களுக்கு உடல் எடை கூடும்போது, மாதவிலக்கு முடிகின்ற நேரம், மெனோபாஸ் ஏற்படும் போது, மூட்டு வலிகளும் இடுப்பு வலிகளும் கை கால் வலிகளும் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் போது முதல்ல அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், அம்மா நீங்கள் உடல் எடையை குறைத்தால்தான் இந்த வலிகள் குறையும், உடல் எடை குறைய முயற்சி செய்யுங்கள்னு சொல்லப்படுறதையும், முயற்சிகள் எடுத்தால் உடல் எடையும் குறையவில்லை, வலிகளும் நீங்க முடிவதில்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களும் அவதிப்படுவதை நம்ம பார்க்கணும்.
அப்போ உடல் எடையை குறைப்பதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது வருவதற்கு முன்பு ஏன் நமக்கு உடல் எடை அதிகமாகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேரும் ஒரே விதமான உணவு முறையை வச்சுருக்கோம், ஒரே விதமான வாழ்வியல் முறையை வச்சுருக்கோம், ஒரே விதமான உடல் உழைப்பையும் வைத்திருந்தாலும் கூட ஒருவருடைய உடல் அதிக எடையோடு இருப்பதையும் மற்றவர்கள் அசாதாரணமான எடை அற்று இருப்பதையும் நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன? உடலுடைய எடையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற சிரமம், ஒரு பொதுவான கருத்து, நான் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ பெரிய தப்பு பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி உணவை மட்டும்தான் நாம் ஒரு காரணமாக பார்க்குறோமே தவிர உடலுடைய இயக்கத்தையும் உடல் சார்ந்த மற்ற விஷயங்கள்லையும் நம்முடைய கவனம் பெறுவதாக இருப்பது இல்லை. செரிமான மண்டலம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்ணுகின்ற உணவு, சுவாசிக்கின்ற காற்று, பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி, இது மூன்றும் சேருகின்ற உயிர் சக்தி தான் நம்மை வாழ வைக்கிறது. இதில் உண்ணுகின்ற உணவு சரியாக இருக்க வேண்டும், விடுகின்ற சுவாசம் சரியாக இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தோடு நம்மை தொடர்பு படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய வளர்சிதை மாற்றத்திற்கும் தேவையான முறையான சக்தி ஓட்டத்தை நம் உடலுக்குள் நாம் கிரகித்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய உடல் எடை, ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி நம்மிடம் இருக்குமே தவிர இல்லை என்றால் நமக்கு சிரமங்கள் ஏற்படும். அப்போ உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி இது எப்படி நம்ம உடம்புல நடக்குது? நம்ம சாப்பாடுகள் சாப்பிட்றோம், இட்லி, தோசை, பிரியாணி, சைவம், அசைவம், பழங்கள், பழச்சாறுகள், சூப்புகள்னு எவ்வளவோ விஷயங்களை சாப்பிட்றோம். இவை அனைத்துமே முதல்ல வாயில் வைத்த உடனே வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோடு கலந்து வயிற்றுக்குள் செல்வதை பார்க்கிறோம். வயிற்றுக்குள் இவை சென்ற உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள், உணவு சென்ற பிறகு அதோடு கலக்கின்ற அமிலங்கள், நிறைய வினையூக்கிகள் எல்லாமே சேர்ந்து உணவை கடுமையான நொதித்தலுக்கு உள்ளாக்கிறத பார்க்குறோம். நொதித்தலுக்கு பிறகு அது சிறுகுடலுக்கும், அங்கே சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு பெருகுடலுக்கும், அங்கே மீண்டும் உணவுகள் நொதிக்கப்பட்டு இன்னும் சிறு சிறு மூலக்கூறுகளாக மாற்றப்பட்டு மீண்டும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மலப்பையுக்கும், அங்கே மீண்டும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து உறிஞ்சப்பட்டு கடைசியில் தேவையற்ற பொருளாக கழிவாக வெளியேறுவதை பார்க்கணும். இது ஒரு இயற்கை நிகழ்வு. ஆயுர்வேத மருத்துவம் செரிமானத்தை எப்படி பார்க்குது அப்படின்னா, இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறுவதற்கு ஒரு நாள் தேவை. இந்த உடல் அமிலங்களாக மாறுபவை இரத்தமாக, அதாவது உடல் திசுவாக மாறுவதற்கு நமக்கு ஒரு நாள் தேவை. இந்த இரத்தம் பின்பு கொழுப்பாகவும், கொழுப்பு பின்பு தசைகளாகவும், தசைகள் பின்பு எலும்பாகவும், எலும்புகள் எலும்பு மஜ்ஜைகளாகவும், எலும்பு மஜ்ஜைகள் இனப்பெருக்கம் சார்ந்த உறுப்புகளுக்கு தேவையான சத்துகளாகவும், பிறகு உடலுடைய ரிசர்வ்னு சொல்லக்கூடிய ஓஜஸாகவும் மாறுவதற்கு நமக்கு மொத்தமாக 8 நாட்கள் தேவை. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான திசுக்களாக மாற்றும்போது, இப்போ ரத்தம் நமக்கு தசைகளாக மாறுதுன்னு வச்சுங்களேன். அந்த தசைகளாக அவை மாறும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு பை ப்ராடக்டாக நம்மளுடைய தோல் இருக்கிறத பார்க்கும். அதே போல் கொழுப்புகள் எலும்புகளாக மாறும்போது நமக்கு நகங்கள் உற்பத்தி ஆகிறத பார்க்கணும். அதே போல் கொழுப்புகள் எலும்புகளாக மாறும்போது நம்முடைய முடி சார்ந்த ரோம வளர்ச்சிகள் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வளர்சிதை மாற்றம் நமக்கு ஏற்படும் போது, இந்த வளர்சிதை மாற்றம் முறையற்ற வளர்சிதை மாற்றமாக மாறும்போது நம்ம உடம்பு கொழுப்பாக மாறக்கூடிய அந்த அமிலங்கள் கொழுப்பு அமிலங்களாக அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டு உடலில் தேங்கப்பட்டு அதன் பிறகு உருவாகின்ற எலும்புகளும் எலும்பு மஜ்ஜைகளும் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த விஷயங்களும் உடல் சத்தாக நாம் வைத்து கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமும் குறைந்து போகின்ற இந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு உடல் எடை அதிகமாவதற்கு மிக முக்கியமான காரணம், எடை போடுவதற்கு மிக முக்கியமான காரணம். அப்போ உடல் எடை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அரிசி உணவு சாப்பிடாதீங்க, கொழுப்பு உணவு சாப்பிடாதீங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு செய்தாலும் கூட இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய டைஜஷன் உங்களுக்கு மாறாமல் போகும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. ஏன் இன்றைக்கு எல்லா முயற்சியும் செய்த பிறகும் என்னுடைய உடல் எடை குறையவில்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு ஏன் அந்த உடல் எடை குறையாமல் இருக்குன்னா, உடல் எடை குறைப்புக்கு முதல்ல நம்ம உடம்பில் உடல் எடை அதிகமாவதற்கான வளர்சிதை மாற்ற காரணம் என்னங்கிறத புரிந்து கொண்டால் மட்டும்தான் உடல் எடை குறைப்புங்கிறது சாத்தியம். இல்லைன்னா உடல் எடை குறைப்புங்கிறது
1% கூட சாத்தியம் கிடையாது. மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.